ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க ஃபிளாஷ்பேக் போட்டோகிராஃபி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம எதை பத்தி பேச வந்திருக்கோம்னா, அந்த காட்டூர் அந்த சாமி வீடியோ எடுத்து போட்டோம். அது நாங்க சும்மா தான் போயிட்டு எடுத்து அங்க போயிட்டு நாங்க அடிக்கடி போவோம் அந்த வழியா தான் எடுக்கலான்ட்டு சும்மா எடுத்து போட்டது. ஆனா இவ்வளோ வைரல் ஆகும்ட்டு எங்களுக்கு சீரியஸா நான் நினைக்கல. லாஸ்ட் டைம் அந்த வீடியோல கூட சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருக்கு. எல்லாம் பார்ட் டூன்னு கேட்டீங்க. நீங்க என்ன நடந்ததுன்ட்டு நான் சொல்றதை விட அவனே சொல்லுவான். நீங்களே கேளுங்க. ஹாய் கைஸ், பாத்தீங்கன்னா எல்லாம் அதை பொய்ன்னு சொல்றீங்க. ஆனா அது சீரியஸா எனக்கு இதுக்கு முன்னாடி சாமி வரும். ஆனா அது அந்த ஒழுக்க சிலம்பு அதெல்லாம் அடிச்சு கூப்பிட்டாதான் வரும். எங்க குலதெய்வமும் முனீஸ்வரர் தான். அங்க போயிட்டு நான் கிட்ட நின்ன உடனே அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நானே வீடியோ போட்ட அப்புறமா தான் நிறைய பேரு ஃபாலோவுக்காக பண்றேன்னு சொல்றீங்க. ஆனா அது உண்மை. அன்னைக்கு அவனுக்கு சாமி வந்துருச்சு. நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. வீடியோ எடுக்கலான்ட்டு தான் போனோம். ஆனா அவனுக்கு அன்னைக்கு சாமி வந்துட்டு நாங்க பயந்து ஓடி போயிட்டு அப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறமா தான் அவனுக்கு சரியாகி வீட்டுக்கு போட்டு போனோம். அவனுக்கு இன்ன வரைக்கும் அங்க என்ன நடந்தது தெரியாது. அதனாலதான் எங்களால பார்ட் 2 போட முடியல. பார்ட் 2 நாங்க எதுக்கு போட்டோம்னா, அந்த ஜஸ்ட் சரி நெக்ஸ்ட் நீங்க அதை எதிர்பார்ப்பீங்க அப்படின்ட்டு தான் அந்த பார்ட் 2 போட்டேன். பட் ஆனா பார்ட் 2க்கான கண்டென்ட் என்கிட்ட இல்லை. ஏன்னா எடுக்க முடியல. எங்களால சீரியஸா எடுக்க முடியல. அவனுக்கு ரொம்ப சாமி வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாங்க பயந்துட்டோம். அதனால பார்ட் 2 எங்க கிட்ட இல்லை. நாங்க இன்னைக்கு ஈவெண்ட் இருக்கு. நாளைக்கு போயிடலாம்டா. போயிட்டு நாங்க அங்க இருக்க சாமி அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து நாங்க போடுறோம். சரிங்களா? நிறைய பேர் பார்ட் 2ன்னு கேட்டிருந்தீங்க. நாங்க திருப்பி சொல்றோம், கண்டென்ட்டுக்காக நாங்க எடுக்கல. அதை கண்டென்ட்டுக்காக மட்டும் எடுக்கல சாமி. அதனால நாங்க போய் சொல்ல மாட்டோம். தெரியல, இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நடந்தது இதுதான். அது சொல்லணுன்ட்டு தான் உங்களுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தோம். அதனாலதான் அவனே இன்னைக்கு கூப்பிட்டோம். அவனுக்கு ஃபீவர் வேற வந்துடுச்சு. நீங்க நம்புங்க, நம்ப கட்டி போங்க. நான் பொய்லாம் சொல்ல, ஃபாலோவுக்காக நான் பொய் சொல்ல. கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோ போட்டிருப்போம். 200 வீடியோ கிட்ட போட்டிருப்போம். என்னோட ஒர்க்குக்காக வந்த ஃபாலோவர்ஸ் தான் அது. இந்த வீடியோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வரும்ட்டுலாம் நான் எதிர்பார்க்கல. தெரியல எனக்கு. திரும்பவும் சொல்றேன், ஸ்கிரிப்டுக்காக சொல்றது இல்லை. முழுக்க அங்கன்னா நாங்கள் சொல்லியிருக்கோம். கமெண்ட் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அது நாங்க பொறுப்பாக முடியாது. கமெண்ட் நீங்க பண்ணுங்க, அது உங்க இஷ்டம். என்னடா இப்படி சொல்றான்னு இது பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. நாங்க ஃபாலோக்காக நாங்க பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இதை வச்சுதான் நான் ஃபாலோ வாங்கணும்னா அப்படி எனக்கு ஃபாலோவும் தேவையில்லை. என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து ஃபாலோன்னு நான் நினைச்சுக்கிட்டே நான் போயிட்டே இருப்பேன். இதுக்கப்புறமா திருப்பி அந்த ட்ரோன் ஷாட்ஸ் அதெல்லாம் போடலான்னு இருக்கோம். கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த ஊருக்கு வரலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எந்த கமெண்ட் அதிகமா இருக்கு, எந்த ஸ்கூல் போயிட்டே இருக்கலாம். கவரப்பேட்டை அதிகமா. அப்போ வந்து நான் நாளைக்கு கவர்பேட்டை ஸ்கூலை நாங்கள் எடுத்து போடுறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ.